கேட்கிறப்பவே மனச பதற செய்யும் ஒரு கொடூரமான வன்புணர்வு சம்பவம் தமிழ்நாட்டோட தலைநகரத்துல நடந்திருக்கு. தேசமே கொந்தளிக்க வேண்டிய ஒரு படுபாதக செயலை ஊடகங்கள்ல பொட்டி செய்தியா சைலண்டா போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரனும் அவரோட நண்பருமான எண்ணூர் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் புகழேந்தியும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒரு 13 வயசு சிறுமிய கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. ஒரு பொண்ணு கடந்த 10ஆம் தேதி வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல தன்னோட 13 வயது மகளை தன்னோட அக்கா மகளும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து பாலியல் தொழில ஈடுபடுத்தி இருக்கிறதா புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கணவனை இழந்த அந்த பொண்ணு தன்னோட 13 வயசு பெண் குழந்தையோட வண்ணாரப்பேட்டையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வியாசர்பாடி சிக்னல்ல பேனா பென்சில் போன்ற பொருட்களை விட்டு உடல்நலம் குன்றிய தன்னோட தாயை காப்பாத்தி வர்றாங்க அந்த குழந்தை. அந்த சின்ன குழந்தையோட பெரியமா பொண்ணுதான் ஷாஹிதா பானு. அவங்க தனக்கு உடல்நல சரியில்லைன்னு கூறி தன்னோட தங்கைய தன்னோட அனுப்பி வைக்குமாறு சித்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. 2 மாதங்களாகியும் தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியோட தாய் ஷஹிதா பானு கிட்ட சண்டை போட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அந்த குழந்தையோடைய நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. விசாரிச்சதுல அந்த குழந்தையோட அக்காவான ஷஹிதா பானு, அதாவது அந்த பொண்ணுடைய அக்கா மகள் ஷஹிதா பானுவும் அவங்களுடைய கணவருமான மதன்குமார் 2 பேரும் சேர்ந்து அந்த சிறுமியை மிரட்டி பாலியல் தொழில ஈடுபடுத்தி வந்தது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ஷஹிதா பானு, மதன்குமார், அப்புறம் மதன்குமாரோடைய தங்கை சந்தியா, இந்த 3 பேரையுமே போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரணை செஞ்ச போது பாலியல் தொழில சந்தியாவின் ரெகுலர் கஸ்டமரா இருந்த காசிமேடு பகுதியை சேர்ந்த பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவ கிட்டதான் ஒரு பெருந்தொகைக்கு இந்த சிறுமியை விபச்சாரத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறது தெரிய வந்தது. எண்ணூர் காவல் ஆய்வாளரான புகழேந்தி பாஜக பிரமுகர் ராஜேந்திரன் கிட்டேயே தன்னோட பாலியல் இச்சைக்கு ஒரு சின்ன வயசு பொண்ணு வேணும்னு கேட்டிருக்காரு. இதையே தொழிலா கொண்டு இருக்க ராஜேந்திரன் சந்தியாவிடம் கூறி அதிக விலை கொடுத்து அந்த சிறுமியை அழைச்சிட்டு போனதும் அப்புறம் ராஜேந்திரனும் காவல் ஆய்வாளர் புகழேந்தி ராஜேந்திரனுடைய இன்னொரு நண்பரான காமேஸ்வரனும் இந்த சிறுமிய மது போதையில தொடர்ந்து பல நாட்கள் கூட்டு வன்புணர்வு செஞ்சதும் விசாரணையில அம்பலமானது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் புகழேந்தி, பாஜகவோட மாவட்ட நிர்வாகி ராஜேந்திரன், சென்ட்ரல் ரயில் நிலைய ஊழியர் காமேஸ்வரன் இவங்க உட்பட 11 நபர்களை போக்சோ சட்டத்தின் கீழே கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க போலீசார். தொடர்ந்து பல பெண்களையும் சிறுமிகளையும் விபச்சாரத்துல தள்ளி சீரழித்த இந்த கும்பலோட மத்திய மாநில ஆளுங்கட்சி அரசியல் தொடர்புகளும் உயர்மட்ட விபச்சார நெட்வொர்க்கும் விசாரணையை கட்டுப்படுத்துறதா தகவல்கள் வருது. அதிமுக நிர்வாகிகளோட பெயர்கள் அடிபட்டதாலேயே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளிகளை முழு வீச்சில் எப்படி காப்பாத்துச்சோ அதை விட அதிக அக்கறையோட பாஜக நிர்வாகிகள் தொடர்புடைய இந்த வடசென்னை சிறுமி வன்புணர்வு வழக்கையும் மூடி மறைக்க பாக்குது இந்த அரசு. தேசிய ஊடகங்கள் தான் தென் மாநிலங்களில் நடக்கிற வன்புணர்வு குற்றங்களை கண்டும் காணாம கடந்து போறாங்கன்னு குற்றம் சாட்டிட்டு இருந்த நிலையில நிவர் புயலோட பரபரப்புகளுக்கு நடுவுல சென்னையில நடந்திருக்கும் இந்த கோரமான குற்றச்செயலை தமிழ்நாட்டோட ஊடகங்கள் யார காப்பாத்த மூடி மறைக்கிறாங்க? வாயில்லா ஜீவன்களுக்கு கூட வரிசை கட்டி பரிந்து பேசுற தமிழ்நாட்டோட பிரபலங்கள் இப்ப ஏன் வாய் மூடி அமர்ந்து இருக்கிறாங்க? வன்புணர்வு சம்பவங்களும் கைது செய்யப்பட்டதுமே பெட்டி செய்தி ஆகிற நிலையில இந்த விவகார ஊடக முக்கியத்துவம் பெறாம போனா இன்னும் சில மாதங்கள் இந்த குற்றவாளிகள் சத்தமே இல்லாம வெளியில வந்து அடுத்த சிறுமிய வன்புணர்வு செய்யும் வரையில மக்களாகிய நாமும் அமைதி காக்க போறோமா?
வாழ்நாள் முழுக்க அந்த சிறுமியோட ரத்த கரைய முகத்துல அப்பிக்கிட்டு திரிய போறோமா?